தமிழ்நாடு முழுக்க நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கு. களத்துல இறங்கி இருக்கிற திமுக பேச்சாளருங்க தங்களுக்கே உரிய பாணியில பாஜக அரச கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுதான் மோடி அரசோட சாதனைன்னு சொல்லி இருக்காரு அமைப்பு செயலாளர் RS பாரதி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில பிரச்சாரம் செஞ்ச அதிமுக பேச்சாளர் விந்தியா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பேச்சாலையே வறுத்தெடுத்திருக்காங்க. நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர்னு பஞ்ச் டயலாக் விட்ட விந்தியா வீட்டை விட்டு வெளியே வர்ற வயசானவங்களை கூட பிடிச்சு கட்சியில சேர்த்துடுறீங்களேன்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. கோயில் கோயிலா போகும் பிரதமர் டெல்லியில போராடும் விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையா அப்படின்னு அரசியல் தலைவர் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. பிரச்சார கூட்டத்துல பெண்களை வரவழைக்க ஒரு கட்சி நூதன முறையை கடைபிடிச்சிருக்கு. அந்த கட்சி எதுன்னு சிறு இடைவெளிக்கு அப்புறமா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாருங்க, தமிழ்நாட்டுல பாஜகவோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறது தெரியும்னு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2026 தேர்தல 234 தொகுதிகளையும் களமிறங்கினா எங்களைத்தான் மக்கள் ஆதரிப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்ல பண பலத்தை வச்சு கட்சி வளம் பலமாகிடும்னு கூறியிருக்கார் அமைச்சர். இந்த தேர்தல அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் சின்னத்தை கேட்டு விண்ணப்பிச்சுட்டு வர சூழல்ல எங்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைச்சிடும் அப்படின்னு கூலா பதிலளிச்சிருக்காரு சீமான். கோயில் கோயிலா போகும் பிரதமர் மோடி டெல்லியில போராடுற விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையா அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்கார். எனக்கு பிரச்சார கூட்டத்திற்கு சீக்கிரமா வர்றவங்களுக்கு புடவை தர்றதா சொல்லி ஆள் சேர்க்கிறாங்க அதிமுக. இது கட்சி பிரச்சார கூட்டமா இல்ல கடை திறப்பு விழாவா அப்படின்னு அதிமுக கட்சிக்காரங்களை கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. மோடி மீண்டும் பிரதமரா வந்தா இந்தியால நடக்கிற கடைசி தேர்தல் இதுவா தான் இருக்கும்னு எச்சரிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன். பாஜகவுக்கு இந்த முறை வடமாநில மக்களே வாக்களிக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொன்னவரு மோடி அரசின் சாதனைன்னு ஏதாச்சும் உண்டா அப்படின்னு சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு. புதுச்சேரியில சொத்துக்களை காப்பாற்றவே நமச்சிவாயம் பாஜகவுக்கு போனதா அந்த மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. புதுச்சேரியில ஊழல் ஆட்சி நடந்துட்டு வரதாகவும் அதற்கான ஆதாரங்களை திரட்டிட்டு வரதாகவும் கூறியிருக்கிற நாராயணசாமி விரைவில் ஆதாரங்களை வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காரு. உலகத்துல தமிழர்கள் எங்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடியோட நோக்கம் என பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். வாயில விஷத்தை வச்சு முதுகுல குத்தும் பாஜகவை கண்டு பயப்பட மாட்டோம்னு கூறியிருக்கிற அவரு அவங்க கூட கூட்டணி வச்சா யாரா இருந்தாலும் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சாபமும் விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி நாட்டோட பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. மோடிக்கு ஒரே நோக்கம். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.